அனைவருக்கும் வணக்கம். நான் தேனி சீருடையான் பேசுகிறேன். அறம் என்ற கல்வி வள மேம்பாட்டு இயக்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் தோழர் உமர் ஃபரூக் அவர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு ஆங்கில மருத்துவம் இந்தியா பூராவும் கொடிகட்டி பறக்க தொடங்கிய நேரம். பாரதி போன்ற மகா கவிஞர்கள் அதை பெரிய அளவில் வரவேற்கவில்லை. ஒன்று, அது அந்நியனுடைய மருத்துவம் என்பது, இன்னொன்று அதிக விஷத்தன்மை உள்ள மருத்துவம் என்பது. இந்த இரண்டு காரணங்களாலும் மகாகவி பாரதி போன்றவர்கள் அதை வெறுத்தார்கள். யாரும் அதை சரியாக பயன்படுத்த வேண்டாம் என்றும் சொன்னார்கள். யாரும் அதை செவிமடுக்க முன்வராத போது அவர் தன்னுடைய ஆத்திச்சூடியில் ஔடதம் குறைத்தாவது அதை பயன்படுத்துங்கள், பெரிய அளவில் பயன்படுத்தாதீங்க என்று பொருள்படும்படியாக ஔடதம் குறை என்று சொன்னார்கள். அதை கேட்காமல் இந்திய சமுதாயம் மேலும் மேலும் அந்நிய மருத்துவத்துக்கு அடிமையாகி வளர்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில்தான் மரபுமுறை அக்குபஞ்சர் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி ஔடதம் குறை என்பதை தாண்டி ஔடதம் தவிர் என்ற நோக்கில் செயல்பட தொடங்கினார் தோழர் உமர் ஃபரூக். அவருடைய குருவாகிய முகமது மீரான், அவருக்கும் குருவாக இருந்த ஃபஸ்லுர் ரஹ்மான், இவர்களுடைய முன்னெடுப்பில் இன்றைக்கு ஆங்கில விஷ மருத்துவத்துக்கு எதிரான கருத்தோட்டமும் முழக்கங்களும் மேலெழ தொடங்கியிருக்கின்றன. அப்படிப்பட்ட தோழர் உமர் ஃபரூக் அவர்கள் அந்த மருத்துவத்தோடு நின்று விடாமல் மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து கல்வி புலத்திலும் தமிழ் இலக்கிய புலத்திலும் காலூன்ற துடிக்கின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அறம் என்று அவர் தொடங்கியிருக்கின்ற இந்த அமைப்பு கல்வி வள மேம்பாட்டு இயக்கம் என்று பெயர் வைத்திருந்தாலும் அதையும் தாண்டி பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. புயல் அடித்து தஞ்சை பகுதி முழுவதும் அழிந்து போன காலத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்கார இயக்கம் செய்யாத அளவுக்கான உதவிகளை அவர் தனது குழுவினர் மூலமாக நேரடியாக சென்று செய்து அந்த மக்களுக்கு ஆறுதல் அளித்தார்கள். தமிழில் கல்வெட்டுக்களையும் வேறு சில குறிப்பேடுகளையும் பழந்தமிழில் இருந்த குறிப்புகளையும் எடுத்து அதை தமிழி என்று பெயரிட்டு, தமிழி என்று பெயரிடுவதற்கே ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. தமிழி என்று பெயர் வைத்து அதை இளம் வாசகர்களுக்கு புரிய வைக்கும்படியான ஒரு நூலையும் தோழர் உமர் ஃபரூக் அவர்கள் எழுதியிருக்கிறார். பல அறம் இயக்கத்தைச் சேர்ந்த பலர் அந்த தமிழி என்று சொல்லப்படுகின்ற பழைய கல்வெட்டுக்களையெல்லாம் வாசித்து அதன் மூலமாகவே கடிதங்கள் எழுதுகிற அளவுக்கு இன்றைக்கு குறுகிய காலகட்டத்தில் வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள் என்பது அவருடைய தேடலினுடைய ஒரு விளைவு. இப்படி செய்து கொண்டிருக்கும் தோழர் உமர் ஃபரூக் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த அறம் இயக்கத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களும் அனைத்து உறுப்பினர்களும் நிறைய வாசிக்க வேண்டும். வாசிப்பதன் மூலம்தான் எதிர்கால சமுதாயத்துக்கான ஒரு புதிய வழிகாட்டுதலை நம்மால் செய்ய முடியும் என்ற நோக்கில் இப்பொழுது வாசிப்பு இயக்கத்தையும் தொடங்கியிருக்கிறார்கள். அதனுடைய முதல் கட்டமாக என்னை பற்றி எடுக்கப்பட்ட தனித்த பறவை என்ற ஆவணப்படத்தை உங்களுக்கெல்லாம்
அனுப்பி போட்டு காட்டியிருக்கிறார். அகவிழி என்ற இணையதளத்தின் மூலமாக அது எல்லாருக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் இட்ட பதிவிலிருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. 500 பேருக்கு போய் சேர்ந்திருக்கிற அந்த படம் ஒரு மகத்தான விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு புத்தகம் எழுதுவது பெரிதல்ல, அதை வாசகரிடம் கொண்டு சேர்ப்பது தான் அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம், நல்ல விளைவை ஏற்படுத்தக்கூடிய அம்சத்தை உருவாக்கும் என்பதுதான் உண்மை. இந்த படத்தை தனித்த பறவை என்ற இந்த ஆவணப்படத்தை தமிழ்மணி அவர்கள் எடுத்து புதுச்சேரியில் நடந்த ஆவணப்பட விழாவில் வெளியிடப்பட்ட போதும் கூட அறம் இயக்க உறுப்பினர்களுக்கு சென்று சேரும்படியாக உமர் ஃபரூக் அவர்கள் செய்ததன் மூலம் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் எழுதியிருக்கின்ற பதிவுகளிலிருந்து அல்லது கடிதங்களிலிருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏறத்தாழ 500 உறுப்பினர்களை கொண்ட அந்த அறம் இயக்கத்தில் 250 பேர் பதிவிட்டிருந்தீர்கள். அனைத்தையும் நான் வாசித்தேன். வாசித்து முடிக்கும் பொழுது நான் ஒரு பிரம்மாண்டமான உங்களுடைய அந்த ஆசைகளையும் அபிலாஷைகளையும் அல்லது தேடலையும் உணர முடிந்தது. எல்லாருமே சொல்லியிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம், நிறைய வாசிக்க வேண்டும், வாசிப்பதன் மூலமாக இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த உலகத்தை மாற்றியமைப்பதற்கான வழிவகையை நம்மால் உருவாக்க முடியும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட பதிவுகளை படித்து நான் பிரமித்து போனேன். ஒன்று, இந்த தேசத்தில் விடுதலையான போது, நாம் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலையான போது இந்த தேசத்தில் நிலவிய வறுமை, அது என்னுடைய அந்த நாவல்களிலும் என்னுடைய கவிதைகளிலும் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சாலையோரத்து சிறுகடை முதலாளி வீட்டில் அடுப்பறிய வெயிலெடுப்பு விறகானேன் என்ற அந்த வரிகளை ஏறத்தாழ 250 பேரும் பதிவிட்டிருந்தீர்கள். அது ஏழ்மையினுடைய ஒரு பிரதிபலிப்பு, அது கவிதையாக வடிவெடுத்து வந்திருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தபோது நிச்சயமாக ஒரு அற்புதமான வேலையை உமர் செய்திருக்கிறார், அதை நீங்களும் உள்வாங்கி அதை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று தான் புரிந்து கொள்ள முடிந்தது. அம்மாவின் மரணத்தை பற்றியும் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இந்த செய்திகள் எல்லாமே நெருக்கடிகள் வரும்பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அவரவருக்கு வரும்போது புரிந்து கொள்ள முடியும். எல்லாருமே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இவ்வளவு நெருக்கடியிலும் உங்களால் எழுத முடிகிறதே என்ற ஒரு இதுதான். நெருக்கடிகள் வரும்பொழுது தான் வாசிப்பு இயக்கத்தில் தோய்ந்திருந்த ஒரு நபரால் சிறப்பாக எழுத முடியும். நாம் உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டோமானால், ரஷ்ய புரட்சியில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பல கைதிகள்தான் அற்புதமான இலக்கியங்களையும் கட்டுரைகளையும் படைத்தார்கள். லெனின் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுதுதான் அந்த ரொட்டி துண்டில் பால் கொண்டு எழுதி வெளியே அனுப்பிய அற்புதமான பல கட்டுரைகள் வெளியே வந்தன. பாஸ்டில் சிறை உடைக்கப்பட்ட போது அந்த எழுத்தாளர் மறைந்து விட்டார். ஆனால் அவருடைய எழுத்தாகிய தூக்குமேடை குறிப்புகள் இன்று உலகத்தையே அசைத்து கொண்டிருக்கின்றது. அப்போ இன்றைக்கும் நீங்கள் குவாண்டனாமா சிறையிலிருந்து வந்திருக்கின்ற பல அற்புதமான கவிதைகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது குவாண்டனாமா சிறை என்பது நமது வரலாற்று காலம் தொட்டு வந்திருக்கின்ற சிறைகளில் மிகவும் கொடுமையான சிறை. எந்த விதமான தவறும் செய்யாத அப்பாவிகள், இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே அவர்களை தீவிரவாதிகள் என்று அடைத்து வைக்கின்ற ஒரு கொடுமை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அவர்கள் படுகிற கஷ்டத்தையும், அவர்கள் எப்படி நிரபராதிகளாக இருந்து தண்டனை அனுபவிக்கிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகள் வெளியே வந்திருக்கின்றன. அநேகமாக உலக மொழிகள் அனைத்திலுமே அந்த கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டு இன்று வந்திருக்கின்றன. ஆகவே எப்போது மனிதனுக்கு நெருக்கடிகள் வருகின்றனவோ, வாழ்க்கை சூழல் ஏழ்மையிலும் வேறு அறியாமையிலும் மூழ்குகிற சூழல் வருகிறதோ, அதை அந்த மனிதன் புரிந்து கொண்டானால் நிச்சயமாக அதை ஏதாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்தவும் அதை மக்களிடம் கொண்டு செல்லவும் முயல்வான் என்பதுதான் இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தினுடைய அடிப்படையான அம்சம். எப்படி நீங்கள் குறிப்பிட்டது போல மனிதனின் சாரம் உழைப்பு என்று சொன்னோமோ, அதே மாதிரி சிந்தனையின் சாரம் என்பது இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு ஆற்றலை
நெருக்கடிகள் மனிதனுக்கு உருவாக்குகின்றன என்பதுதான். அந்த நெருக்கடிகளின் மூலமாக என்னை விடவும் மிக மோசமான ஏழ்மை நிலையில் இருந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அறியாமையின் மூலமாகவும் கல்வியின்மையின் மூலமாகவும் அவர்கள் அந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வர முடியாத சூழல் இருந்திருக்கிறது. ஆகவே அவர்களால் முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக அடிப்படை கல்வி பெற்றுவிட்டோம். ஆனால் நம்முடைய நெருக்கடிகளை, அந்த வாழ்க்கை சூழல்களை ஏதாவது ஒரு வடிவத்தில் வெளிக்கொண்டு வர வேண்டும். ஓவியமாகவோ, கவிதையாகவோ, சிறுகதையாகவோ, அல்லது வேறு விதமான உரையாடல் மூலமாகவோ வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற உத்வேகம் உருவாகும். அந்த உத்வேகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு புறச்சூழலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தோழர் உமர் ஃபரூக் அவர்கள் உங்களையெல்லாம் ஒன்றிணைத்து அந்த படத்தை பார்க்க வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. அதேபோல் அவர் தான் ஒரு தனி இயக்கம் நடத்துகிறோம் என்று விளம்பரமாக சொல்லாமல் அதை தாமுயசாவினுடைய ஒரு அமைப்பு என்று அதோடு சேர்த்துவிட்ட அந்த மனப்பாங்கு இருக்கிறதல்லவா, அது எல்லாருக்கும் வர முடியாத ஒரு சூழல். நிச்சயமாக தனித்த முறையில் அதை அவரால் கொண்டு செலுத்த முடியும், வெற்றி பெற முடியும். என்றாலும் அது தாமுயசாவின் இணைப்புத்தான் என்று சொல்லி தாமுயசாவுக்கு அந்தஸ்தை உயர்த்தி தந்திருக்கிறார்கள். அதற்காகவும் கூட அவரை நான் பாராட்டுகிறேன். நிச்சயமாக நீங்கள் நிறைய எழுதுங்கள், வாசியுங்கள். வாசித்து செழுமையடையும் பொழுது எழுத்து செழுமையடையும் என்பதை புரிந்து கொண்டு அதை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.